வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹோம் சினிமா தேட்டரை பற்றி தான் பார்க்க போகிறீங்க இந்த வீடியோவில். நம்ம வீட்லேயும் இப்படி ஹோம் சினிமா தேட்டர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதாவது நம்ம வீட்டு சைஸும் நம்மளோட அட்ரஸு, உங்களோட ஃபோன் நம்பரு, அதுக்கப்புறம் உங்களோட நேம், இதை நீங்கள் அறிமுகப்படுத்திக்கங்க. என்ன சைஸு நீங்கள் தனியாக டெடிகேட் ரூமாக ஹோம் சினிமா தேட்டர் புது வீடு கட்டும்போது ஆரம்பிக்கிறது தெளிவாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு என்ன மாதிரிலாம் ஹோம் சினிமா தேட்டர் வேணுங்கிறது நம்ம டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பேன். இந்த சைட்டு முழுக்க பார்த்திங்கன்னா கஸ்டமர் நம்மளோட விருப்பத்து மாதிரியே இருக்குல்லே நல்லா ஹை எண்டாக நல்லா குவாலிட்டியான ஆடியோவும் சவுண்ட் எஃபெக்ட்டு குறைச்சலே இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு அருமையான ஆடியோ கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணியிருந்தார். அவருக்கு அதே மாதிரி திருப்தியான ஒரு ஆடியோ வீடியோ தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதாவது மரான்ஸ் ஃப்ரீ ப்ராசஸரில் மரான்ஸில் 7706 அப்படிங்கிற ஒரு மாடலுங்க. NVIDIA ஷீல்டு ப்ரோ அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் பாக்ஸுங்க. அப்புறம் சோனி X700ங்கிற ஒரு ப்ளூரே பிளேயருங்க. நம்மளோட ஹேண்ட்மேடு பவர் ஆம்பிளிஃபையருங்க. ஸ்பீக்கர்ஸு நம்மளோட ஹேண்ட்மேடு, அது இடத்துக்கு தகுந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸு, அந்த ஸ்பீக்கரோட அமைப்பும் நாங்கள் ரெடி பண்ணி தருவோம். அதுதான் நம்மளோட தனித்துவம். இருக்குல்லையே பெஸ்ட்டாக, அதாவது ஒரு ரியல் சினிமா தேட்டரில் பார்த்துட்டு வந்தால் கூட அந்த தேட்டரில் அது ஃபீல் நம்ம வீட்டில் கிடைக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்வால்வ். எங்கேயுமே நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு ஸ்பீக்கர்ஸ் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக பேனல் எல்லாமே வெளியில் தெரியும், இங்கெல்லாம் ஸ்பீக்கர்ஸ் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டை இன்வைட் பண்ணியிருந்தீங்கன்னா கம்பல்சரி நம்ம செஞ்ச ஹோம் சினிமா தேட்டரில் எங்கெல்லாம் ஸ்பீக்கர்ஸ் இருக்குதுன்னு யாருனாலையும் சொல்ல முடியாது. அது மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஃபுல் சீல்டு பண்ணி க்ளோஸ் பண்ணி அக்கோஸ்டிக் பேனல் பண்ணியிருப்போம். அதே மாதிரி அக்கோஸ்டிக் டீட் பார்த்திங்கன்னா ரொம்பவும் சூப்பராக இருக்கும், தேவையில்லாத ஒரு எக்கோவும் வராதுங்க. லைஃபு குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா ஹெவியாக ஃப்ளைவுட்டும் சரி, அந்த ஃபேப்ரிக்கு நல்லா மேக்கப் மட்டும் இருக்காது, குவாலிட்டியாக ரெடி பண்ணி தருவோம். லைஃப் லாங் லைஃப் இருக்கும். ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா பெண்டாக இருக்கும், அது க்ரௌட் டைப் அந்த டைப்பில் பண்ணியிருக்கோம். இது எதுக்காக இப்படி ஸ்க்ரீன் பண்ணுறோம் அப்படின்னா நார்மல் ஸ்க்ரீனுக்கும் அதாவது ரெடிமேடு நார்மல் ஸ்க்ரீன் ஆன்லைன் ஸ்க்ரீனும் நம்மளோட ஸ்க்ரீனு நிறைய வித்தியாசம் இருக்குங்க. என்ன காரணம், இது முழுக்க கஸ்டமைஸ்டு. அதாவது நம்ம எட்ஜு டு எட்ஜு நம்ம இங்கே நம்ம வீட்டில் நீங்கள் என்ன ஹோம் சினிமா தேட்டர் ரூம் சைஸ் கொடுக்குறீங்களோ அந்த ரூமுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த என்ன ரூம் சைஸோ அந்த ரூம் சைஸுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம். அதுதான் மெயின், எங்களோட தனித்துவமே அதான். ஸ்பீக்கர்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா LCR சப்வூஃபர் அங்கே 2ங்க. இது 15 இன்ச்சு சப்வூஃபர், ஹெவி பேஸ் தரக்கூடியதுங்க. எந்த இடத்துல நின்று ஃபீல் பண்ணாலும் சரி, ஃப்ரண்டில் இருந்தால் மட்டும்தான் ஃபுல் பேஸ் கிடைக்கும், பஞ்சு வேறு பக்கம் ஒன்றும் கிடைக்காது அப்படிங்கிறதுல. எங்கே இருந்தாலும் அந்த சேம் உங்களுக்கு கூலான வைப்ரேஷன் எங்கே இருந்தாலும் கிடைக்கும். அது அந்த இடத்துல இந்த பர்டிகுலராக அந்த சப்வூஃபர் அங்கே தான் இருக்குது அப்படின்னு அங்கேருந்தால் பேஸ் வருதுன்னு உங்களுக்கு காட்டி கொடுக்காது. உங்கள் கிட்டேயே நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி தான் அந்த லோ ஃப்ரீக்வன்சியை நம்ம டெவலப் பண்ணியிருக்கிறோம். சீலிங் ஸ்பீக்கர் A to Z இது மாதிரி நீங்கள் ஹோம் சினிமா தேட்டர் ரெடி பண்ணோம் அப்படின்னா ஃபர்னிச்சர்ஸ்லேருந்து அக்கோஸ்டிக்லேருந்து நம்ம எல்லாமே டோட்டல் யூனிட்டாக நாங்கள் ரெடி பண்ணி தரோம். நம்மளோட நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நம்ம ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானி டு அந்தி ரோடு வாய்க்கால் பாளையத்தில் தான் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. பெரும்பாலும் நான் ஆஃபீஸில் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. என்ன காரணம் அப்படின்னா ஃபோன் அதிகம் நான் எடுக்க முடியலன்னா நீங்கள் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்க. என்ன காரணம் அப்படின்னா நான் ரெகுலராக ஏதோ ஒரு சைட்டில் இருந்துகிட்டே இருப்பேன், இல்லை எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணிகிட்ருப்பேன், ஒரு கஸ்டமர் பார்க்க போயிடுவேங்க. நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா கம்பல்சரி நான் ஃபாலோ பண்ணுவேன், ரிப்ளை பண்ணுவேங்க. ஆனால் நீங்கள் கரெக்டான வாட்ஸ்அப்பில் டீட்டெயில் கொடுக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டோட ஃபோட்டோ, வீடியோ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரூம் சைஸு, நம்மளோட அட்ரஸ்ஸு, உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட நேம், இதை தெளிவாக கொடுத்து நீங்கள் ஒரு எஸ்டிமேட்டு இதெல்லாம் பிளான் பண்ணி இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நான் இதுக்கு இந்த பிளான் பண்ணால் இவ்வளோ எஃபெக்ட் கிடைக்கும், இவ்வளோக்குள்ளே காசு கம்மியாக ரெடி பண்ணி தருவோம் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கு ஹோம் சினிமா தேட்டர் ஒரு நல்ல முறையாக ரெடி பண்ணி கொடுப்போம். அது குவாலிட்டி காம்ப்ரமைஸ் நான் பண்ணவே மாட்டேன். மெயின் அதுதான். நீங்கள் அமௌண்ட்டு கம்மியாகவும் இருக்கும், குவாலிட்டி அதிகமாக இருக்கும். அது மாதிரி தரமான ஆடியோ வீடியோ நாங்கள் செஞ்சு கொடுக்குறோங்க. சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சு
பேசிவ் சப்வூஃபர் தான் போட்டிருக்கோம். 2 சப்வூஃபர். அது எதுக்காக அப்படின்னா ரொம்ப ஸ்மூத்தாக வால்யூம் ஜாஸ்தியாக இந்த இடமே அதிரணும் அப்படிங்கிற பிளானில் அந்த மூவியில் பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப குவாலிட்டியான பேஸ் ஸ்மூத்தாக நீங்கள் ஊஃபர் சைஸு ரொம்ப சின்னதாக போட்டு ரொம்ப லோடு வைக்கிறத விடங்க நீங்கள் 15 இன்ச்சு சப்வூஃபரை கணக்கான வால்யூம் வச்சோம்னா எந்த ஒரு வைப்ரேஷனும் அதிர்வு இல்லாமல் ஸ்மூத்தாக நம்ம ஃபீல் பண்ணலாம். அதனால தான் 15 இன்ச்சு சப்வூஃபர் தான் நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணுவேன். நீங்கள் அதுக்கு கீழே சப்வூஃபர் 12 போதும், 10 போதும், 8 அப்படிங்கிற மாதிரிலாம் ஆக்டிவ் அது மாதிரிலாம் கம்பெனி ஐட்டம் யாரோ விருப்பப்பட்டு கேட்டு எனக்கு கம்பெனி ஸ்பீக்கர்ஸாக வேணும் அப்படின்னா நாங்கள் ரெடி பண்ணி தருவோம். மற்றபடி இல்லை உங்கள் டேஸ்ட்டுக்கு நீங்கள் ரெடி பண்ணுங்க, எனக்கு ஒரு நல்ல ஒரு சினிமா தேட்டர் எஃபெக்ட் வேணும், நான் ஒரு ரியல் சினிமா தேட்டரில் பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கஸ்டமைஸ்டு மேக்கில் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு இதில் நாய்ஸோ அம்மிங்கோ எந்த ஒரு நீங்கள் ஒரு கம்பெனி ஆம்பிளிஃபையரில் என்ன ஒரு ஹை எண்டில் ரெடி பண்ணி பார்க்க போகிறீங்களோ அதோட ஸ்ட்ரென்த் வால்யூம் அதிகமாகவும் குவாலிட்டியாகவும் இன்னொன்று என்னென்னா பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அது 10 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஒரு ஆடியோ மட்டும், அதாவது வீடியோ சம்மந்தப்பட்டது ஏவி ரிசீவர் இல்லை, ஆடியோ மட்டும் ஸ்பீக்கர் ஐட்டம் அதனுடைய சப்வூஃபரு, பவர் சப்வூஃபரு, ஆக்டிவ் சப்வூஃபர் இது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி காஸ்ட்லியான ஸ்பீக்கர் போடுறதுக்கு ஈக்குவலாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 1 லட்ச ரூபாயில் நாங்கள் ரெடி பண்ணிடுவோம். அதுதான் எங்களோட விஷயமே. இது இன்னும் கொஞ்சம் எங்கிட்ட எதிர்பார்க்க இன்னும் குவாலிட்டியாக ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இந்த சப்வூஃபர் 2 ரெடி பண்ணி போட்டிருக்கோம். அதுவும் இன்வால்வ் டைப்பில் கபோர்டுக்குள்ளேயே போட்டோம். அதே மாதிரி எல்சிஆர் லெஃப்ட் அண்ட் சென்டர் அண்ட் ரைட்டு அதுவும் இன்வால்வ் டைப்புங்க. இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா டியூல் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே ஒவ்வொரு ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250 வாட்ஸுக்கு ஈக்குவலாக போட்டிருக்கு ரெடி பண்ணியிருக்கேன். டியூட்டரில் 100 வாட் டியூட்டருங்க. எல்லாமே மேக்னெட் டியூட்டர் தாங்க. எல்லாத்துக்கும் கிராஸ் ஓவர் போட்டு தான் ரெடி பண்ணியிருக்கு. இது ஃபுல்லாகவே பாக்ஸு. அப்படின்னா உங்களுக்கு அந்த மிட்டு ரேஞ்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்க சின்ன ஸ்பீக்கர்ஸில் என்னதான் நீங்கள் எவ்வளோ தான் சின்ன பாக்ஸ்லேயும் சின்ன ஸ்பீக்கர்லேயும் அந்த மிட்டும் அந்த டயலாக் டெலிவரியும் அந்த குவாலிட்டியும் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். சின்ன ஸ்பீக்கரில் எவ்வளோ தான் குவாலிட்டி எதிர்பார்த்தீங்கனாலும் சரி குவாலிட்டி இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் வைக்கும்போது ஒரு ஹெட்ஃபோன் இருக்கிற மாதிரி கொஞ்சம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உடனே ஜாரிங் வந்துடும். ஆனால் பட் நம்மளதில் அப்படி வராது. இருக்கு நீங்கள் குவாலிட்டி ஜாஸ்தி ஆகிட்டு. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி நண்பர்களே.